ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக இது சம்மந்தமாக வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். இடையில பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த டவுட் பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் கேட்பாங்க தொடர்ந்து. பட் அப்போல்லாம் நான் அவங்களுக்கு பதில் மட்டும் சொல்லிவிட்டு விட்டுருவேன். அதை நான் பெருசாக நினைக்கல மீன்ஸ் வீடியோவாக போடணும் அப்படிங்கிற தாட் எனக்கு வரல. பட் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி இந்த கேள்வி நம்மக்கிட்ட திரும்பியும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டவுட் நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே இருக்கலாம். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். இது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, குழந்தை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னாலே நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சேனல்லே கூட பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். பட் இருந்தாலும் அது எல்லாமே நம்ம உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நம்ம சேனலில் நம்ம சொல்லுவோம். வேறு எந்த அனாவசியமான விஷயங்களையும் நம்ம சொல்கிறது கிடையாது. இன்னொன்று, இறைவன் நம்பிக்கை இருந்தால் செய்யக்கூடிய சில விரத முறைகள் பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நம்ம சேனலில். அப்படி பார்க்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சில மூட நம்பிக்கை, அதாவது செய்யக்கூடாத சில விஷயங்களையும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போது நம்ம ரொம்ப வருஷமாக ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது சரி இதையும் தான் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மனநிலை நமக்கு வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம சகோதரி கேட்டிருந்தாங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா, எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, அதாவது யாருக்காச்சும் இப்போ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தையோட அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணி கிளிப்பு போட்டு அனுப்பிடுவாங்க. அது 5ஆம் நாளோ 6ஆம் நாளோ காஞ்சு கீழே ஆட்டோமேட்டிக்காக விழுந்த உடனே அதை அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுப்பாங்க. பத்திரமா வச்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் அப்போ இருந்தே இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுறோம் தான். பட் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி சில சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக கூட நிறைய வீடியோஸில் புக்கிலலாம் கூட நான் படிச்சிருக்கேன். என்னென்னா, ஒருவேளை அந்த குழந்தைக்கு கொஞ்சம் வளர ஆரம்பிக்க ஸ்டேஜ்லையோ இல்லை கொஞ்சம் பெரிய குழந்தை ஆனதுக்கப்புறமோ அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது குணப்படுத்த முடியாத வியாதிகள் வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த காலத்துலலாம் இப்போ மாதிரி ஸ்கேனு, அது பிளட் டெஸ்ட்டு அது எல்லாமே இல்லைல்ல. ஸோ என்ன வியாதினே அவங்களால கெஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இந்த காஞ்சு போன இந்த தொப்புள் கொடியை என்ன பண்ணி வைக்கிறோம், இப்போயுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது காஞ்சதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி எடுத்து வச்சு அந்த குழந்தைக்கு இடுப்பு கயிறில் ஒரு தாயத்து மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே இதை அடைச்சி கட்டிடுவாங்க. அந்த தாயத்துக்குள்ளே இதை வச்சு சேஃபாக வச்சு கட்டி இடுப்பில் கட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வழக்கம் அப்பையும் இருந்திருக்கு. அப்போ அந்த வைத்தியர் என்ன பண்ணுவாரா, இதை எடுத்து அந்த காஞ்சு போன அந்த தொப்புள் கொடியை எடுத்து அதை பவுடர் பண்ணி அதை அந்த தண்ணியில் கலந்து அந்த குழந்தைக்கு கொடுத்து அதுக்கு நோயை சரி பண்ணுவாங்களாம். ஸோ இப்படி ஒரு கருத்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டானது கூட தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அதே மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் இது என்ன பேரில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னாலே அங்கே ஒரு குரூப் கேட்பாங்க, உங்களுக்கு உங்கள் ஸ்டெம் செல் கலெக்ட் பண்ணணுமா, உங்களுக்கு ஸ்டெம் செல் கலெக்ட் பண்ணணும்னா டெலிவரி டைமில் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் செலவாகும், நீங்கள் ஸ்டெம் செல் கலெக்ட் பண்ணி நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம், ஸ்டெம் செல் பேங்க்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெம் செல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரு செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த குழந்தையும் அம்மாவையும் இணைக்கக்கூடிய தொப்புள் கொடியிலேருந்து எடுக்கக்கூடிய செல். இது குழந்தை பிறந்து எவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே ஒரு கணக்கு இருக்குது, அதுக்குள்ளே அதை கலெக்ட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் அதுக்கு உண்டான அந்த வேல்யூ அதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா எத்தனையோ வகையான கேன்சர் குணப்படுத்தக்கூடிய சக்தி அந்த ஸ்டெம் செல்லுக்கு இருக்குது. அதே மாதிரி மரபியல் ரீதியாக ஏதாவது குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கும் சரி அந்த அம்மாவுக்கும் சரி இல்லை அவங்க ஃபேமிலியில் யாருக்காக இருந்தாலும் சரி இந்த ஸ்டெம் செல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து இப்போ எப்படி பிளட் பேங்க் இருக்கோ அது மாதிரி ஸ்டெம் செல் பேங்க் அப்படின்னு இருக்குது, அதில் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் வருது, ஒரு எமர்ஜென்சி ரீசன் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த காலகட்டத்தில் நம்ம செய்கிற விஷயம். ஸோ இப்போ நம்ம சகோதரி என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த காஞ்சு போன அந்த தொப்புள் கொடியை சாப்பிட்டுட்டு நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு குழந்தை உண்டாகும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையா, இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டேன், இது என்ன பலன் இருக்குது, எவ்வளோ தூரம் இது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு. பட் இருந்தாலும் எவ்வளவோ நோய்களை இது குணப்படுத்தி பண்ணாலுமே கூட இது குழந்தையின்மைக்கு ஒரு தீர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்படி இது சாப்பிட்றதுனால கண்டிப்பாக குழந்தை உண்டாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்பாதீங்க. அந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை செய்யவும் செய்யாதீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் ஸ்டெம் செல்லேருந்து கலெக்ட் பண்ணி அதிலேருந்து மருந்து
மருந்தெடுத்து அந்த குழந்தைய சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி எப்படி பண்ணணுமோ டாக்டர்ஸ் பெரிய சயின்டிஸ்ட் அதை எப்படி பண்ணணுமோ பண்ணி நமக்கு அதை சரி பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. நம்ம இதை அப்படியே சாப்பிட்றதுனால நமக்கு இது வந்து எந்த பெனிஃபிட்டுமே இருக்க போகிறது இல்லை. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு தடுப்பூசிலாம் போடுறாங்க. இப்போ வந்து தடுப்பூசி எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா, எந்த நோய் உருவாக்குதோ அந்த கிருமியிலேருந்தே வந்து அந்த தடுப்பூசியை அவங்க வந்து தயாரிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ கொரோனா டைம்லலாம் அந்த வைரஸுக்கு எதிராக அந்த வைரஸே வச்சு நம்ம தயாரிக்கிறாங்க. ஸோ இதனால இன்னுமே அந்த பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது அப்படி தடுப்பூசி தயாரிக்கும் போது நம்ம வந்து சரியாகுதுங்கிறதுக்காக அந்த வைரஸேவை நம்ம சாப்பிட்றோம் அப்படி இல்லைல்ல. அதை என்ன வகையில் பக்குவப்படுத்தணுமோ, அது எந்த வகையில் பக்குவப்படுத்தி அதை வந்து அந்த வேக்சினை வந்து உருவாக்கணுமோ அப்படி உருவாக்கி நம்ம உடம்புல செலுத்தினா தான் அதுக்கு பலன். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம வந்து இதை எப்படி பக்குவப்படுத்தி அதை நமக்கு மருந்தாக பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினா ஓகே. அப்போ கூட இது இன்ஃபர்டிலிட்டிக்கு தீர்வு, அதாவது குழந்தையின்மை பிரச்சனைக்கு தீர்வாகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதை யாரும் நம்பி இதுக்காக வந்து ஒரு குழந்தைகிட்ட போய் இதை வாங்குறது, ஒரு குழந்தையோடதை நம்ம தேவையில்லாமல் வாங்கி சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து செஞ்சீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் ப்ரூஃப் வந்து இதில் எதுவுமே கிடையாது. இப்போ நான் கூட ஒரு கிளிப்பில் நான் கூகுளில் பார்த்தேன், நீங்கள் வேணால் அதை பாருங்கள். அது என்னது அப்படின்னா, அதில் பாருங்கள், அதுலேயே சொல்லியிருக்காங்க. அந்த ரெட் லைனில் இருக்கக்கூடியது நீங்களே பாருங்கள். there is no evidence that eating the placenta provides health benefits. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து சாப்பிட்டா நமக்கு சரியாகுன்றது மாதிரியான எவிடன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்பி நீங்கள் வந்து ஏமாந்து போகாதீங்க. இதில் வந்து கன்சீவ் ஆனவங்கள்லாம் யாருமே கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.